Hi everyone. Welcome to Tamil Movies next weekly meetup. ஸோ இந்த மீட்டப்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்ன டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ். ஸோ நம்ம வந்து இந்தியாவில் நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறோம், ஐடியாஸ்லாம் இனோவேட் பண்ணுறோம். பட் பேசிக்கலி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம பண்ணுறோமான்னா இல்லை. ஸோ பேட்டர்ன்னா என்ன, அது எங்கே வந்துட்டு வாட் இஸ் த யூஸ்? இப்போ பேட்டர்னுக்கும் நம்ம காலேஜ்லலாம் படிக்கும்போது நிறைய பேர் வந்து ஒயிட் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஒயிட் பேப்பர்னா பப்ளிகேஷன் என்ன, அதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட், வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் பேட்டர்ன் அண்ட் ஒயிட் பேப்பர் அண்ட் பப்ளிகேஷன், இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை யார் ப்ரெசென்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன் விஸ். ஸோ அவங்கள பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். இஸ் அரௌண்ட் 15 years ஆஃப் டெலிகாம் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. இஸ் கரண்ட்லி இன் யூஎஸ் அண்ட் அவங்க சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்துட்டு ஆர்கிடெக்ட், இப்போ வந்து இஸ் அ ப்ராடக்ட் மேனேஜர். ஸோ இஸ் அட் ஹை லெவல் இன் த இண்டஸ்ட்ரி. And almost he filed 6 patents. அதாவது USPTO யூஎஸ்ல இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேட்டன்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ். அங்கே அவர் வந்து கிட்டத்தட்ட 6 பேட்டன் வந்து ஃபைல் பண்ணாங்க, 4 வந்து கிராண்டட். ஸோ ஹி ஆல்ரெடி இஸ் அ பேட்டன் ஹோல்டர் ஆஃப் 4 பேட்டன்ஸ். அண்ட் ரீசெண்டாக அவங்க 1 year முன்னாடி ஸ்டார்டட் அ யூடியூப் சேனல். ஸோ அதில் வந்துட்டு இது வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு, நிறைய ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேரக்டர் தான் பேசும். ஆக்சுவலி அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்ன்றது இந்த இதுலேயும் அவங்க அந்த கேரக்டராக தான் வந்திருக்காரு. ஸோ தட் இஸ் ரியலி குட். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இனோவேஷனான வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வந்து நிறைய இருக்கு. ஆக்சுவலி ஒரு பேட்டர்ன் முடிச்சவங்கன்றதோட விஷயம் வந்து நம்ம அந்த சேனல்லே தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சேனல். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த சேனலுக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க. கான்செப்ட்ஸ் இன் தமிழ்ல தான் போட்டுறாரு. அது இன்னும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழ் பூமி அந்த கம்யூனிட்டி மாதிரி தான். ஸோ அதை போய் பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இஸ் ஆல்ரெடி அப்டேட்டிங் தேர். ஸோ அதை யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்னா என்ன, ஸோ எப்படி வந்து அது உங்களோட ரெஸ்யூமுக்கு உங்களோட கெரியர் எப்படி என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் எப்படி உங்களோட ஐடியாஸ், இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா யூ மேபி லைக் ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், என்டர்பிரனராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். உங்களோட ஐடியாவை எப்படி நீங்கள் பேட்டர்னாக மாற்றலாம், அண்ட் பேட்டர்னோட லைஃப் சைக்கிள் எப்படி பேட்டர்ன் ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி ஒரு என்டையர் டீட்டெயில்ஸ் அந்த செஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யா, ஓவர் டு யூ விஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த செஷன். யூ கேன் டேக் த ஸ்க்ரீன் ஷேர். ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா ஜி? சார். ஓகே. Okay, so first of all, thank you for the wonderful introduction, Ji, and thank you very much for this opportunity. So Tamil Bhumi community-ல என்னையும் ஒரு ஆளா மதிச்சு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச பேட்டன்ட் பற்றின தகவல்களை நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம பேட்டன்ட்னா என்ன, பேட்டன்ட் எப்படி ஃபைல் பண்ணுவாங்க, அண்ட் குறிப்பாக ஏன் பேட்டன்ட் நம்ம வந்து ஃபைல் பண்ணணும், லைக் அதனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டு, ஒரு நிமிஷம், அதெல்லாம் நமக்கு என்ன பெனிஃபிட்டு, அப்புறம் ஒரு ஐடியா வந்து எப்படி பேட்டன்ட்டாக மாறுது, லைக் அந்த அந்த ஒரு லைஃப் சைக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக பேட்டன்ட்டுக்கும் மற்ற பேட்டன்ட் மாதிரியே தெரிகிற விஷயத்துக்கும், லைக் ஒயிட் பேப்பர் அண்ட் பப்ளிகேஷன், அதுக்கு என்ன வித்தியாசம், இது மூணுத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் ரைஸ் பண்ண கேட்குறாங்க. Is it better now? Yeah, it's better for me. Okay. So பேட்டன்ட்ஸ்ங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற டொமைன் கீழே வருது. ஸோ தமிழில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா அறிவு சார்ந்த சொத்துக்கள். இப்போ எப்படி நமக்கு பேங்க் பேலன்ஸ், வீடு, ரியல் எஸ்டேட், ஸ்டாக்ஸ், அதெல்லாம் நம்ம எப்படி அசெட் சொல்கிறோமோ, அதுமாதிரி அறிவையும் வந்து ஒரு அசெட்டாக வந்து இந்த உலகம் ட்ரீட் பண்ணுது. ஸோ அறிவு சார்ந்த ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் தான் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழே நிறைய இருக்குது. பட் பாப்புலராக பேசப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த 3 தான்: பேட்டன்ட்ஸ், ட்ரேட்மார்க்ஸ் அண்ட் காப்பிரைட்ஸ். ஸோ இந்த செஷனில் நம்ம பேட்டன்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, ட்ரேட்மார்க்ஸுங்கிறது வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஒரு லெட்ஸ் டேக் லைன், ஆர் வந்து ஒரு ஜிங்கிள், ஒரு மியூசிக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணோம், இது யாரும் திருடக்கூடாது, திருடி வந்து அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு தப்பாக மார்க்கெட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேட்மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட்டுங்கிறது வந்து ராயல்ட்டி, அதாவது இப்போது நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கோட ஆத்தர், அவர் வந்து ஒரு பெயிண்டருடைய ஆத்தராக இருக்கீங்க, அதை வந்து நீங்கள் லைசன்ஸ் பண்ணலாம். மற்றவங்களோட அவுட்லெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கோ, அவங்களோட படத்தில் யூஸ் பண்ணுறதுக்கோ.
ஸோ அதுக்கு நீங்கள் லீகலாக வந்து நீங்கள் யூ ஆர் கிவிங் லீகல் ரைட் டு காப்பி யுவர் ஒர்க். அதான் காப்பி ரைட். இது மூணுமே வந்து ஐபி தான். அதில் வந்து பேட்டன்ட்னா என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பேட்டன்ட்டுடைய லீகல் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லீகல் ரைட் டு ப்ரொடெக்ட் த இன்வென்ஷன். ஸோ இந்த சென்டென்ஸில் நான் வந்து 2 வேர்டு ஹைலைட் பண்ணியிருக்கேன். ப்ரொடெக்ட் அண்ட் இன்வென்ஷன். ஸோ ப்ரொடெக்ட்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அலோவ் டு யூஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் வேல்யூ. அதாவது உங்களுடைய ஐடியாவை நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபார் வேல்யூக்கு பயன்படுத்துறதுக்கான ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த பேட்டன்ட். ஸோ இந்த பேட்டன்ட் மூலமாக நீங்கள் வந்து லீகலாக உங்களோட ஐடியாவை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மணி யூ கேன் அலோவ் தெம் டு யூஸ். அதே மாதிரி யூ கேன் ப்ரொஹிபிட் அதர்ஸ் டு யூஸ். இப்போ லெட்ஸே 2 கம்பெனி இருக்குது, கம்பெனி ஏ, கம்பெனி பி. நான் கம்பெனி ஏக்கு நான் அலோவ் பண்ணுறேன், பட் கம்பெனி பி வந்து எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் எவ்வளோ மணி கொடுத்தாலும் நான் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா யூ கேன் என்ஃபோர்ஸ் தட் ரைட் யூசிங் பேட்டன்ட். அண்ட் இதில் முக்கியமான விஷயம், இந்த ப்ரொடெக்ஷன் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் அ லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் அது வரைக்கும் தான் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் வந்து வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் இட் வில் பிகம் இன் பப்ளிக் டொமைன். லைக் யார் வேணால் அந்த ஐடியாவை, அந்த பேட்டன்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். யூ கேனாட் ரியலி என்ஃபோர்ஸ் இட். சரி, இது ப்ரொடெக்ட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். பட் எதை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம்னா இன்வென்ஷனை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த பேட்டன் சொல்லுது. ஸோ இன்வென்ஷன்னா என்ன? ஸோ இட்ஸ் அ நாவல் மெத்தட் ஆர் ப்ராசஸ் ஆர் ப்ராடக்ட். ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆர் வந்து ஒரு ஒரு மெத்தட்னா வந்து இம்ப்ளிமெண்டேஷன். ப்ராசஸ்னா வந்து லெட்ஸே வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் ஏ, ஸ்டெப் பி, ஸ்டெப் சி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணினா ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும்னா நீங்கள் அதை கூட வந்து யூ கேன் பேட்டன்ட் இட். இந்த ஐடியா இருக்கு இல்லையா? ஸோ சுருக்கமாக சொல்லலாம், இட்ஸ் அன் ஐடியா விச் கேன் பி ட்ரீட்டட் அஸ் அ மெத்தட் ஆர் ப்ராசஸ் ஆர் அ ப்ராடக்ட். ஸோ இந்த ஐடியா வந்து புதுசாக இருக்கலாம். அது புதுசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஐடியாவையோ ப்ராடக்டையோ நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பேட்டன்ட் ஃபைல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் யூ நீட் டு ஷோ வேல்யூ. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்கள் ஐடியா இட் ஹாஸ் டு இம்ப்ரூவ் ஆர் ரெடியூஸ் சம்திங். ஸோ இம்ப்ரூவ்னா வந்து லெட்ஸ் சே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், பெட்டர் எஃபிஷியன்சி அந்த மாதிரி. ரெடியூசஸ்னா லெட்ஸ் சே இட் ரெடியூசஸ் காஸ்ட், இட் ரெடியூசஸ் பவர், இட் ரெடியூசஸ் டைம் டு அச்சீவ் சம்திங். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இன்வென்ஷன் வந்து ரொம்ப குவான்டிஃபைபிளாக எதையாவது தூக்கி நிறுத்தணும், அது எதையாவது ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும். இந்த விஷயம் இருந்தால் தான் அதை வந்து இன்வென்ஷனாக வந்து USPTO ஆர் இந்தியாவில் வந்து அதே மாதிரி ஐபிஆர்க்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அவங்க வந்து அதை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த கார்ப்பரேட்ஸுக்கும் பேட்டன்ட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விஷுவல் கேபிட்டலிஸ்ட் வெளியிட்ட 2021 வெளியிட்ட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளோ பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்கு, எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலலாம் ஃபைல் பண்ணியிருக்கு, அதுக்காக எவ்வளோ செலவழிச்சிருக்கு அப்படிங்கிற டேட்டா. சரி, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கார்ப்பரேட்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு பேட்டன்ட் ஃபைலிங்கில் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இருக்காங்க அப்படின்னு. இன்னும் நம்ம இதை பற்றி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஆப்பிள் வந்து விஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து இது அவங்க வந்து வெளியே கூட இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் அன் ஐடியா. அதாவது ஒரு கான்செப்டை தான் அவங்க வந்து கீநோட்டில் சொன்னாங்க. பட் இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து 5,000+ பேட்டன்ட்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஆஸ் பர் பப்ளிக் டொமைன். ஸோ நமக்கு தெரியாமல் அவங்க எவ்வளோ பேட்டன்ட் வேணால் ஃபைல் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேட்டன்ட்டுங்கிறது வந்து மேபி நமக்கு வந்து ஓகே, இதெல்லாம் ஒரு ஐடியா தானே, எனக்கு ஏகப்பட்ட ஐடியா இருக்குது, நான் ஏன் பேட்டன்ட் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு பதில் தான் நான் சொல்கிறேன். இந்த 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 பிளானெட்டில் இருக்கிற மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனிஸ் இந்த பேட்டன்ட் பின்னாடி தான் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேட்டன்ட்டோட முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு இது மூலமாக உங்களுக்கு தெரிய வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏன் இந்த கார்ப்பரேட்ஸ் வந்து இந்த பேட்டன்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு இவ்வளோ போட்டி போடுறாங்கன்னா, நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு 4 காரணங்கள் மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டன்ட் வந்து ஒரு ஐபின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்டர்நேஷனல் ப்ராப்பர்ட்டி சொன்னேன் இல்லையா. இந்த ஐபி அசெட்டோடைய வேல்யூ வந்து இந்த மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அது நீங்கள் சொல்கிறது தான் வேல்யூ. இப்போ லெட்ஸே ஒரு கம்பெனியை வந்து இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்ணி ட்ரை பண்ணுதுன்னா, அந்த கம்பெனிக்கு எவ்வளோ சேல்ஸ் இருக்குது, எவ்வளோ ரெவென்யூ இருக்குது, ஆர் ரியல் எஸ்டேட்டாக எவ்வளோ வச்சுருக்காங்க, அந்த மாதிரி வந்து தே கேன் அசைன் அ வேல்யூ. பட் இந்த கம்பெனிக்கு வந்து லெட்ஸே ஒரு 5,000 பேட்டன்ட் இருக்குன்னா, அந்த கம்பெனி சொல்கிறதா அந்த பேட்டன்ட்டோட வேல்யூ.
இதுக்கு வந்து ஒரு ஒரு அளவுகோலே கிடையாது. ஸோ, இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து நெறைய ஐபி வச்சிருந்தாங்கன்னா, மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ்ல அவங்களுடைய வேல்யூ வந்து இந்த ஐபி வந்து தூக்கி நிறுத்தும். இதுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு ஃபினான்ஷியல் வேல்யூ வந்து அந்த கம்பெனி தான் அசைன் பண்றதுனால, எல்லா கம்பெனியும் வந்து நெறைய ஐபி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, இட் கீப்ஸ் கண்ட்ரோல் ஓவர் த காம்படிஷன். இப்போ லெட்ஸ் சே 2 கம்பெனி இருக்கு. கம்பெனி ஏ அண்ட் பி 2 பேருமே வந்து ஒரே டைப் ஆஃப் வொர்க் தான் பண்றாங்க. ஒரே இண்டஸ்ட்ரியில தான் பண்றாங்கன்னா, இப்ப கம்பெனி ஏ வந்து முந்தி அடிச்சுட்டு லெட்ஸ் சே அந்த அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த வந்து பேட்டன்ட் பண்ணிட்டாங்கன்னா, கம்பெனி பிக்கு வேணும்னா கம்பெனி ஏ பெர்மிஷன் குடுத்தா தான் நடக்கும். ஸோ, அப்போ வந்து கம்பெனி ஏக்கும், பிக்கும் நடுவுல ஒரு டீலிங் பேசுவாங்க. நான் இந்த பேட்டன்ட் நான் உனக்கு லைசென்ஸ் பண்ணணும்னா, எனக்கு இந்த ஏபிசிலாம் நீ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கம்பெனி ஏக்கு வந்து கம்பெனி பி இருந்தா தான் கம்பெனி ஏக்கும் காம்படிஷன் இருக்கும். ஸோ தே வாண்ட் டு கோஎக்ஸிஸ்ட் அட் த சேம் டைம் தே யூஸ் பேட்டன்ட் டு யூ நோ ஹேவ் கண்ட்ரோல் ஆன் ஈச் அதர். 3வது பார்த்தீங்கன்னா, இட் இட் இன்கிரீசஸ் த பிராண்ட் வேல்யூ. இப்போ இப்போ வந்து இப்போ ஐபிஎம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இதில பார்த்தீங்கன்னா, ஐபிஎம் வந்து இட் ஹாஸ் த ஹையஸ்ட் பேட்டன்ட். ஸோ, இப்போ அந்த ஐபிஎம் உடைய பேலன்ஸ் ஷீட்ல அவங்களோட ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் ஆப்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணும்போதோ, ஆர் ஒரு கீனோட் குடுக்கும்போதோ, ஆப்பிளோட ஷேர் வந்து ஜாஸ்தியாகும். It all based on the value that bring to the society, and one way of showing that is by showing this much amount of patent they filed in this financial year. And finally, இந்த பேட்டன்ட்டே வந்து ஒரு ஒரு சப் லைசென்சிங் மூலமா ஒரு இன்கம் ஸ்ட்ரீமா ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நெறைய கம்பெனிஸ் யூ நோ தே ஒன்லி ஃபைல் பேட்டன்ட்ஸ் அண்ட் தென் தே லீஸ் தேர் பேட்டன்ட்ஸ் டு அதர்ஸ். லைக் அவங்க வந்து தே வோன்ட் டெலிவர் ப்ராடக்ட், தே வோன்ட் டூ சப்போர்ட். அவங்களோட வேலையே என்னன்னா, தே தே திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ், தே ஃபைல் பேட்டன்ட் அண்ட் தென் தே சப் லைசென்ஸ் டு அதர்ஸ். ஸோ இத வந்து ஒரு இந்த இந்த சப் லைசென்சிங்க வச்சே நெறைய கம்பெனிஸ் வந்து இன்கம் ஜெனரேட் பண்ற மாரி இந்த பேட்டன்ட் வந்து இருக்கிறதுனால, மோர் தென் எனிதிங் தே ட்ரை டு ஸ்பெண்ட் தேர் ஆர்&டி ஆன் ஃபைலிங் பேட்டன்ட்ஸ். ஸோ பேட்டன்ட்ல பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வந்து யூட்டிலிட்டி பேட்டன்ட், இன்னொன்னு வந்து டிசைன் பேட்டன்ட். ஸோ டிசைன் பேட்டன்ட்னா என்னன்னா, அந்த ப்ராடக்ட் ஆர் அந்த லெட்ஸ் சே வந்து நீங்க ஒரு ஆப் கிரியேட் பண்றீங்க. அந்த ஆப்ப நீங்க வந்து உங்களோட யூஎக்ஸ், யூஐலாம் வச்சு நல்லா டிசைன் பண்ணியிருக்கீங்க. இந்த இந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்டே வந்து பேட்டன்டபிள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூ கேன் கோ ஃபார் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா, அ இந்த இந்த ஹெட்செட் வந்து நெறைய டைப் ஆஃப் ஹெட்செட் இருக்கு. பட் ஆப்பிள் வந்து இந்த டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இது வந்து ஒரு ஆப்பிளோடைய ஒரு ட்ரேட் மார்க் மாரி ஆயிப்போச்சு. இப்ப இதே மாரி இன்னொருத்தங்க வந்து பண்ணினா, அத நம்ம ஆப்பிள்ன்னு நெனச்சு வாங்கக்கூடாது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஆப்பிள் வந்து இதுக்கு ஒரு டிசைன் பேட்டன்ட் போட்டு வச்சிருக்கும். ஸோ பேசிக்கலி டிசைன் பேட்டன்ட் வந்து த வே இட் லுக்ஸ். அது வந்து ஒரு ப்ராடக்ட்டா இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேரா இருக்கலாம். எனிதிங் இஃப் யூ வாண்ட் டு புரொடெக்ட் த வே இட் லுக்ஸ், தென் யூ கோ ஃபார் டிசைன் பேட்டன்ட். யுட்டிலிட்டி பேட்டன்ட்ங்கிறது வந்து ஹவ் இட் ரியலி வொர்க்ஸ். ஸோ விஷன் ஐ மீன் இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ தவிர்த்து, உள்ள இன்டர்னலா நீங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்றீங்க? என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்றீங்க? அது வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? எல்லாமே வந்து யுட்டிலிட்டி பேட்டன்ட்ல தான் வரும். ஸோ ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட், யுட்டிலிட்டி பேட்டன்ட்டோடைய வேல்யூ தான் வந்து ஜாஸ்தி. ஏன்னா டிசைன் பேட்டன்ட் வந்து இட் இஸ் ஸ்டில் பீப்பிள் கேன் ஸ்டில் காப்பி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஏதோ ஒரு குட்டி கலர் ஆட் பண்ணி அவங்க சொல்லலாம். லைக் இது வந்து உங்கள மாரி நான் பண்ணல. நான் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷன் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற மாரி சொல்லி யூ கேன் கெட் அவே. ஆனா டிசைன் பேட்டன்ட் வந்து ஜஸ்ட் ஒரு டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணுவாங்க. பட் யுட்டிலிட்டி பேட்டன்ட்ஸ் ஹேவ் மோர் வேல்யூ. ஸோ நான் ஃபைல் பண்ண பேட்டன்ட்ஸ் எல்லாமே வந்து யுட்டிலிட்டி பேட்டன்ட் தான். அதனால எனக்கு அத பத்தி தான் ரொம்ப தெரியும். லைக் நான் டிசைன் பேட்டன்ட் வந்து ஃபைல் பண்ணதில்ல. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒய் யூ ஷுட் ஃபைல் பேட்டன்ட்ஸ்? ஸோ இதுல நெறைய காரணங்கள் இருக்கு. நான் வந்து எனக்கு டாப்பா தெரியிற 4 காரணம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் காரணம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மெடல் ஆஃப் ஹானர் ஃபார் யுவர் நாவல்டி. ஸோ ஒரு ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்றதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா நெறைய ஸ்டேஜஸ் நீங்க தாண்டி வரணும். ஸோ இன்னும் நீங்க பேட்டன்ட் ஃபைல் பண்ண அந்த ஒரு விஷயமே வந்து, நீங்க வந்து நாவலா தான் யோசிச்சிருக்கீங்க. நீங்க வந்து யூ ஹேவ் தாட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெடல் ஆஃப் ஹானரா தான் இந்த உலகம் வந்து அத ட்ரீட் பண்ணுது. ஸோ அத நீங்க வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து மோர் தேன் எனிதிங் இட் வில் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து இட் இஸ் அ பப்ளிக்லி ஷேரபிள் அக்கம்ப்ளிஷ்மென்ட்.
இப்போ நம்ம ரெஸ்யூம்ல வந்து நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு போடுறோம் இல்லையா? ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் இட் இஸ் இட் இஸ் இது இல்லீகல்னு சொல்ல மாட்டேன். நீங்க வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணும்போது நீங்க என்டிஏ சைன் பண்ணியிருப்பீங்க. ரைட்? விச் இஸ் எஃபெக்டிவ்லி தட் யூ வோன்ட் பி டாக்கிங் எனிதிங் அவுட்சைட் வாட் யூ டூ இன் தி வொர்க். ஆனா உங்க ரெஸ்யூம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொன்னா தான் அடுத்த கம்பெனிக்கு வந்து உங்களோட ஸ்கில்ஸ் தெரியும். அதனால தான் இது வந்து ஒரு இட் இஸ் இது பண்ணக்கூடாதுன்னா கூட எல்லா கம்பெனியும் வந்து அதை ஒத்துக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து இட் இஸ் த ஒன்லி வே ஃபார் யூ டு ஷோ வாட் யூ ஹவ் ஒர்க்ட். இப்போ அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றேன், கிட்டப்ல வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா தே ஷுட் ஹேவ் சம்திங் தட் தே கேன் ஷோ பப்ளிக்லி. ஸோ இந்த பேட்டன்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா வருது. ஏன்னா ஒன்ஸ் நீங்க பேட்டன்ட் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் அவுட் டு தி வேர்ல்ட். ஆல்சோ இட் இஸ் ப்ரொடெக்டட். ஸோ நீங்க வந்து உங்க கம்பெனில நீங்க வந்து பேட்டன்ட் போட்டிருக்கேன், இன்னொரு கம்பெனியில் போயிட்டு உங்களுடைய கரண்ட் கம்பெனியில் நீங்கள் வந்து பேட்டன்ட் போட்டிருக்கேன், இதுதான் பேட்டன்ட்டோட நம்பர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நம்பரை வந்து கூகுள் அடிச்சாக்கா உங்களுடைய ஒர்க்கை அப்படியே தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஃப்ரீயாக பப்ளிக்காக உங்கள் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த பேட்டன்ட் வந்து ஒரு ஒரு அளவுகோலாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா இட் ரியலி ஆம்பிளிஃபைஸ் யுவர் பிராண்ட். இப்போ நீங்கள் வந்து 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலுமே the moment you say I have filed two patent, அது கிராண்ட் கூட இருக்க வேண்டாம். நீங்க ஃபைல் பண்றதே பெரிய விஷயம். நீங்க வந்து ஃபைல் பண்ணிருக்கேன்னு போட்டாலே இது வந்து இப்போ இப்போ ஒரு 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 வேலைக்கு வந்து ஒரு 10 ரெஸ்யூம் இருக்குன்னா அதுல வந்து ஒரு ரெஸ்யூம்ல வந்து 2 பேட்டன்ட் இருக்குன்னா அதுதான் தனியா தெரியும். ஸோ இட் ஆட்டோமேட்டிக்கலி ஆம்பிளிஃபைஸ் யுவர் பிராண்ட், யுவர் பர்சனல் பிராண்ட். நாலாவது வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஆர்டிகுலேஷன். ஸோ ஆர்டிகுலேஷன் என்னன்னா உங்களுடைய ஐடியாவை நீங்க வந்து எவ்வளவு தெளிவா கிளாரிட்டியா அடுத்தவங்களுக்கு வந்து புரியிற மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அடுத்தவங்களுக்கு எப்படி தெரியும்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதத்தை வச்சு தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த இந்த பேட்டன்டோடைய அந்த ப்ராசஸ் மூலமா இட் ஃபோர்சஸ் யூ டு ஹாவ் அ கிளாரிட்டி ஆஃப் தாட் டு ஆர்டிகுலேட் வெல். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, நீங்க வந்து நிறைய பிளாக் எழுதுங்க, இன்னும் நிறைய யூடியூப் வீடியோ போடுங்க, அப்பதான் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த பேட்டன்ட்டும் இட் ஹெல்ப்ஸ் யூ இன் தட். இட் பேசிக்கலி ஃபோர்சஸ் யூ டு ஹாவ் அ கிளாரிட்டி ஆஃப் தாட் விச் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ பர்சனலி. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த 4 விஷயம் தான் வந்து ஐ திங்க் வை ஐ ஷுட் ஃபைல் பேட்டன்ட். இந்த 4 விஷயத்துக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அது சக்ஸஸ் ஆனதுனால நான் அப்படியே தொடர்ந்து ஒரு 4-5 பேட்டன்ட் போட்டேன். எல்லாத்துக்கும் மேல இட் ஹேஸ் அ மானிட்டரி வேல்யூ. இப்போ நீங்க வந்து உங்களுடைய லெட்ஸ் சே உங்களுடைய கரியர் ஜேர்னில வந்து நீங்க வந்து இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து நெகோஷியேஷன் ஸ்கில் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் அ பேட்டன்ட் யூ வில் ஸ்டாண்ட் அவுட். நீங்க வந்து கிளியரா நீங்க வந்து லைக் the way that you have projected yourself, you could clearly ask for more value. Just because you have patent, you have I mean நீங்க வந்து உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கு, நீங்க வந்து சுயமா சிந்திக்கிறீங்க, யூ திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல வச்சு நீங்க அவங்க சொல்ற அந்த ஃபினான்ஷியல் பேண்டுக்கு மேல நீங்க வந்து நெகோஷியேட் பண்ணலாம். இட் ரியலி ஹெல்ப்ஸ் யூ இன் தட். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டன்ட்டை வந்து எப்படி ஃபைல் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பேட்டன்ட் லைஃப் சைக்கிள் இல்ல. ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்க அதை எப்படி நீங்க பேட்டன்ட்டா மாத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பாத், ஒரு செக்லிஸ்ட் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து யூ ஷுட் ஹேவ் அ வெல் டிஃபைன்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அதாவது உங்க உங்க ஐடியா வந்து எதையாவது சால்வ் பண்ணும் இல்லையா. ஸோ எந்த பிரச்சனைக்காக நீங்க இந்த ஐடியாவை கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். என்கிட்ட அந்த விஷயத்தை நீங்க தெளிவா மற்றவங்களுக்கும் சொல்லணும். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஏன்னா இந்த இந்த ஸ்டேஜில் தான் நீங்க உங்க ஐடியா தேவையா தேவையில்லையா, அதாவது இந்த யாருமே இல்லாத டீ கடைக்கு டீ ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ப்ராப்ளமே இல்லை, இந்த ப்ராப்ளத்துக்கு நாம ஏன் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நீங்க அதை நீங்க செல்ஃப் டெஸ்ட் பண்றதுக்கு உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்றது மூலமா உங்களுக்கே தெரியும் இது வந்து ஓகே, இது வந்து நிஜமாலே ஒரு ப்ராப்ளம், என் கம்பெனி இதை ஃபேஸ் பண்ணுது, அதனால இதை நான் சால்வ் பண்றதன் மூலமா எனக்கு பேட்டன்ட், என் ஐடியா பேட்டன்ட்டா மாறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து வெல் ரிசர்ச் ப்ரையர் சொல்யூஷன். இப்போ இதே ப்ராப்ளம்
த்துக்கு நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்யூஷன் சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை நீங்க ரிசர்ச் பண்ணாம என்கிட்டயும் ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு போனீங்கன்னா இந்த பேட்டன்ட் ப்ராசஸ் ஸ்டேஜில் வந்து அதை ஃபில்டர் பண்ணிடுவாங்க. யூ ஹாவ் டு ப்ரூவ் தட் என்னதான் மற்றவங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருந்தாலும் என்னுடைய சொல்யூஷன் தான் வந்து பெட்டர் அப்படின்னு நீங்க வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க முன்னாடியே நீங்க ரிசர்ச் பண்ணியிருக்கணும். பட் இது வந்து ஒரு ஒரு இன்வால்வ் ப்ராசஸ் தான். ஸோ நம்மளால வந்து 100% நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிட்டு போக முடியாது. பட் அட்லீஸ்ட் உங்களுடைய சர்க்கிள்குள்ள லைக் லெட்ஸ் சே இப்போ உங்க டீம்ல வந்து யாராவது இந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்காங்களா, அவர் உங்க டிபார்ட்மெண்ட்ல யாராவது இந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு அப்படி ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா அதோட உங்க சொல்யூஷன் எப்படி பெட்டர் உங்க சொல்யூஷன் எப்படி பெட்டர் ஆக்குறது அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து இந்த ஸ்டேஜில் நீங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து இட்ஸ் வெல் ஆத்தர்ட் நாவல் சொல்யூஷன். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் உங்கள் சொல்யூஷனை பற்றி திங்க் பண்ணுவீங்க. லைக் உங்கள் சொல்யூஷனை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவீங்க லைக் இதுதான் சொல்யூஷன். ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து இந்த சொல்யூஷனை வந்து உங்கள் கம்பெனி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், லைக் என்ன இன்புட்டு என்ன அவுட்புட்டு, இன்புட்லேருந்து அவுட்புட்டாக மாற்றுறதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் சொல்யூஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஐடியாவுக்கும் ஒரு சொல்யூஷனுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. ஒரு பேட்டன்ட் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கணும், ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக இருக்கக்கூடாது. ஐ மீன் இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் அன் ஐடியா, பட் யூ ஷுட் ஆல்சோ சே ஹவு டு கன்வெர்ட் யுவர் ஐடியா thereby solving the problem. நாலாவது வந்து இட்ஸ் வெல் ஆர்டிகுலேட்டட் பெனிஃபிட்ஸ் ஃபார் த கம்பெனி. ஸோ இங்கே தான் இந்த ஆர்டிகுலேஷன் ஸ்கில் வருது. ஏன் இந்த உங்கள் கம்பெனி உங்கள் பேட்டண்ட்டை ஃபைல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இஃப் யுவர் ஐடியா இஸ் நாட் ஆடிங் வேல்யூ டு த கம்பெனி, யுவர் கம்பெனி won't be motivated to file for it. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பட்ஜெட் இருக்கு. ஒரு கம்பெனிக்கு வந்து இந்த வருஷத்துக்கு இவ்வளோதான் பட்ஜெட்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு நிறைய பேர் போட்டி போடுவாங்க. ஸோ அந்த போட்டியிலிருந்து உங்கள் சொல்யூஷனை தான் கம்பெனி எடுத்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அதனால கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறத நீங்கள் ஆர்டிகுலேட் பண்ணணும். நீங்கள் ஆர்டிகுலேட் பண்ணீங்கன்னா ஓகே ஆமாம் நல்ல ஐடியா தான், அதனால என்ன பெனிஃபிட்டு அதை அப்படியே உடப்புல போடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் ஸ்கில், அப்புறம் கொஞ்சம் லக்கு, இதெல்லாம் இருந்தால் உங்கள் ஐடியா ஃபர்ஸ்ட் பேட்டண்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் இன்று முதல் நீங்கள் இன்வென்டர் என்று அழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பதாகையும் கொடுத்துருவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம். இப்போ நம்ம பேட்டன்ட் லைஃப் சைக்கிளை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டன்ட் லைஃப் சைக்கிள் என்னன்னா இதுதான் அஃபிஷியல் ப்ராசஸ். நீங்கள் வந்து ஒரு கம்பெனி மூலமாக நீங்கள் வந்து ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேட்டன்ட்டு இந்த பாத்தில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை நீங்கள் வந்து பேட்டண்ட்டாக டிராஃப்ட் பண்ணுவீங்க. நான் போன ஸ்லைடில் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் வச்சு இன்னிட்டு உங்கள் ஐடியாவை நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியோட இன்டர்னல் பேட்டன்ட் ரிவ்யூ கமிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனினா வந்து ஃபர்ஸ்ட் லெவல் கேட்டு. ஸோ அந்த கம்பெனியில் வந்து யாரெல்லாம் கொஞ்சம் சீனியரோ யாரெல்லாம் ஆல்ரெடி பேட்டன்ட் போட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு உங்களுடைய பேட்டன்ட் வந்து இது ஃபைல் பண்ணலாமா, இதனால கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறதெல்லாம் ரிவ்யூ பண்ணி அவங்க தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ முக்கால்வாசி ஐடியா வந்து இந்த லெவல்லே ஃபில்டர் அவுட் ஆகிடும். ஸோ இங்கே தான் உங்களுடைய ஆர்டிகுலேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வில் ஹவ் டு கன்வின்ஸ் திஸ் இன்டர்னல் பேட்டன்ட் ரிவ்யூ கமிட்டி தட் யுவர் பேட்டன்ட் இஸ் வெரி வேல்யூபிள் டு த கம்பெனி. ஸோ அந்த இன்டர்னல் பிஆர்சி வந்து உங்கள் பேட்டன்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டர்னல் பேட்டன்ட் அட்டர்னின்னு இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே லீகல் ப்ராசஸ்ங்கிறதுனால நம்ம ஒரு லாயர் கிட்ட தான், உங்கள் கம்பெனி வந்து ஒரு லாயரை தான் என்கேஜ் பண்ணோம். அந்த லாயர் வந்து ஒரு இந்த ஐபிஆர் ரிலேட்டட் லாஸ் எல்லாம் வந்து நல்லா கரைச்சி குடிச்ச கம்பெனியாக இருக்கும் அந்த 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 பேரண்ட் கம்பெனி. ஸோ அந்த லாயர் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இங்கே தான் உங்களுடைய ஐடியா ஒரு லீகல் பேட்டண்ட்டாக மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் எழுதின அந்த ஐடியாவுக்கும் ஆக்சுவல் பேட்டன்ட்டுடைய கண்டென்ட்டுக்கும் வந்து ரொம்பவே டிராஸ்டிக்காக இருக்கும். லைக் அது வந்து ரொம்ப லீகல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் இப்போ நீங்கள் வந்து ஒரு லட்சம் நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு பேட்டன்ட் வந்து போட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸோ உங்கள் கம்பெனியோட டெக்னாலஜி பற்றியோ ஆர் வந்து ஒரு சாஃப்ட்வேரை பற்றியோ நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ஒரு பேட்டன்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க.
ஆனா அந்த பேட்டன்ட் லாயருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. அவருக்கு வந்து லா சைடு தான் தெரியும். ஸோ அவருக்கு வந்து நீங்க என்ன ஐடியா சொல்றீங்கன்னு அவருக்கு புரியணும். அவர் புரிய வைக்கணும். அவர் எந்த அளவுக்கு நல்லா உங்க ஐடியாவை புரிஞ்சு டிராஃப்ட் பண்றாரோ, அந்த அளவுக்கு அந்த அந்த பேட்டன்ட் வந்து கிராண்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கேயும் உங்க ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா உங்களோட ஐடியா வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் பிரேக்கிங் ஐடியாவா இருக்கலாம். பட் unless you make the patent attorney understand what you are trying to do, especially the advantages, the benefits, இதெல்லாம் வந்து அவருக்கு புரிஞ்சா தான் அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து டிராஃப்ட் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஐடியாஸ், நிறைய பேட்டன்ட் வந்து கிராண்ட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். லைக் வந்து அந்த இன்வென்டர் வந்து அந்த பேட்டன்ட் அட்டர்னி கூட அந்த அந்த பேட்டன்ட்டுடைய வேல்யூவை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாததுனால அந்த பேட்டன்ட் வந்து கிராண்ட் ஆகாமல் இருந்திருக்கும். லெட்ஸ் சே நீங்கள் அதையும் அந்த ஸ்டேஜையும் கடந்துட்டீங்கன்னா, அடுத்து அந்த பேட்டன்ட் ஆஃபீஸ் வந்து USPTO, நான் யூஎஸ்ல இருக்கிறதுனால அந்த எக்ஸாம்பிள் தரேன். பட் இந்தியாலையும் அதுக்கான டிபார்ட்மெண்ட்ல இதே தான் நடக்கும். பேட்டன்ட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேட்டன்ட் வந்து ஃபைல் ஆனாலே தென் யூ ஹவ் ரீச் யுவர் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன். ஏன்னா உங்க ஐடியா வந்து பேட்டன்ட்டா மாறிடுச்சு. ஐ மீன் பேட்டன்ட் அப்ளிகேஷனா மாறிடுச்சு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த USPTOவும் இந்த பேட்டன்ட்டை ஃபைல் பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்பாங்க. லைக் அவங்க வந்து இதே மாதிரி பேட்டன்ட் யாராவது போட்டிருக்காங்களா, இந்த பேட்டன்ட் வந்து ஏதாவது ஒரு லீகல் காப்பி ரைட்டை இன்ஃப்ளீட் பண்ணுதா, அது பண்ணுதா, இது பண்ணுதான்னு அவங்க வந்து ஒரு லாண்ட்ரி லிஸ்ட் ஆஃப் ஸ்டேஜஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேஜஸ்லாம் கடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேட்டன்ட் வந்து ஃபெயிலே ஆகும். ஸோ நிறைய கம்பெனியில் வந்து பேட்டன்ட் ஃபைல் ஆனாலே வந்து ஒரு அவார்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஃபைல் பேட்டன்ட்டு மானிட்டரி அவார்டு $1000, $1050 கொடுப்பாங்க. ஏன்னா அதுவே பெரிய விஷயம். இந்த USPTOவில் பேட்டன்ட் ஃபைல் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து சில வெரிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி உங்கள் பேட்டன்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு என்ன அர்த்தம்னா, உங்களுடைய பேட்டன்ட்டோடைய வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நிறைய பேர் வந்து இதே மாதிரி ஐடியாவை ஃபைல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி உலகத்துக்கு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து பேட்டன்ட்டாக ஃபைல் ஆயிருக்கு. இட் இஸ் அண்டர் தி ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் கிராண்டட். இதே மாதிரி ஐடியாவை நீங்கள் யாரும் ஃபைல் பண்ணக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி இந்த ப்ராசஸில் இருக்குது. ஆர் இந்த ஐடியாவை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இந்த இன்வென்டரை காண்டாக்ட் பண்ணணும், இந்த அசைனியை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த பேட்டன்ட் பப்ளிகேஷன். இந்த பேட்டன்ட் பப்ளிகேஷன் ஸ்டேஜையும் தாண்டி இன்னும் நிறைய வெரிஃபிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சு ஃபைனலாக வந்து ஒரு பேட்டன்ட் வந்து கிராண்ட் ஆகும். ஸோ உங்கள் ஐடியா வந்து ஒரு பேட்டண்ட்டாக கிராண்ட் ஆகிறதுக்கு இவ்வளோ தடைகளை அது கடந்து வரதுனால தான் ஒன்ஸ் நீங்கள் ஒரு பேட்டண்ட்டை வந்து ஒரு கிராண்டட் பேட்டன்ட் ஹோல்டராக நீங்கள் இருக்கீங்கன்னா, அது உங்களுடைய பிராண்ட் வேல்யூவை வந்து ரொம்பவே தூக்கி நிறுத்தும். லைக் ஹூஎவர் நோஸ் அபவுட் திஸ் ப்ராசஸ், தே வில் ரியலி வேல்யூ தட் you have filed a patent or you have a granted patent. ஸோ ஒரு ஐடியா வந்து பேட்டன்டபிள் ஐடியாவா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து தம்ப் ரூல் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஐடியா வந்து ஒரு ஒரிஜினல் நாவல் ஐடியாவாக இருக்கும். லைக் நீங்கள் யாரை பற்றியும் காப்பி பண்ணாமல், ஆர் வந்து இருக்கிற ஐடியாவை நான் வந்து இது பண்ணுறேன், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அது என்னுடைய ஐடியாவாக வச்சுக்கிறேன், அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா லைக் அந்த பேட்டன்ட் ப்ராசஸில் வந்து ஃபில்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஐடியா வந்து ஒரிஜினல் நாவல் ஐடியாவாக இருக்கோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஐடியா வந்து பேட்டன்டபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இட் ஹேஸ் டு ஹாவ் அ கிளியர் வேல்யூ. நான் சொன்ன மாதிரி இட் நீட்ஸ் இம்ப்ரூவ் சம்திங் ஆர் இட் நீட்ஸ் டு ரெடியூஸ் சம்திங். ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப குவான்டிஃபைபிளாக நீங்கள் காமிக்கணும். இந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கோ இந்த கம்பெனிக்கோ இவ்வளோ விஷயம் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலிகாம் கம்பெனி வந்து ஒரு ஆஃபர் வெளியிடுறாங்க. அந்த ஆஃபரை வந்து ரோல் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து 10 hours ஆயிருக்கு. இதுதான் வந்து கரண்ட் ப்ராசஸ். பட் ஏன் ப்ராசஸ் யூஸ் பண்ணினா 10 hours வந்து 10 minutes மாறிடும் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னா, தென் தட்ஸ் அ கிளியர் வேல்யூ ஆட். ஸோ இது வந்து ப்ராசஸ் தான். லைக் ஸ்டெப் ஏபிசிக்கு பதிலாக நான் ஸ்டெப் சிடி பண்ணுறேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஸ்டில் சின்ஸ் இட்ஸ் ஆட்ஸ் வேல்யூ அண்ட் சின்ஸ் அதர்ஸ் கேன் காப்பி யுவர் வேல்யூ, காப்பி திஸ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து பேட்டன்ட்டாக மாற்றலாம். ஸோ இதனால தான் வந்து இந்த இன்வென்ஷனில் வந்து மெத்தட், ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்வென்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில். மூணாவது வந்து இட் ஹேஸ் டு பி அன்ஆம்பிகஸ். அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார்.
ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு 5 இயர் ஓல்டுக்கு உன்னால சொல்ல முடியலைன்னா உனக்கு அந்த விஷயம் தெரியலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து அன்ஆம்பிகஸா உங்களுடைய ஐடியாவை நீங்க வந்து கிளாரிட்டியோட கம்யூனிகேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு புரியும். இந்த ஐடியாவோட வேல்யூ புரியும். ஹென்ஸ் அதோட பேட்டன்டபிலிட்டியோடைய ப்ராபபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் ஆகும். 4வது வந்து இட் ஹாஸ் டு அலைன் வித் யுவர் கார்ப்பரேட் விஷன். பிகாஸ் உங்க கார்ப்பரேட்டுக்கு இந்த பேட்டன்ட்டை ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வந்து அப்பதான் இருக்கும். இப்போ லெட்ஸே வந்து உங்க கம்பெனி வந்து ஒரு டெலிகாம் சாஃப்ட்வேர் கம்பெனி. ஆனா நீங்க வந்து ஒரு iOS ஆப்போடைய ஒரு ஐடியாவை நீங்க வந்து ஃபைல் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா, அதனால கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்ல. ஸோ அதனால வந்து ஓகே நல்ல ஐடியா தான். ஆனா கம்பெனிக்கு வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆர் உங்களுடைய டே டு டே ஒர்க்க சார்ந்து உங்களுடைய ஐடியா இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களுடைய ஐடியாவை வந்து பேட்டன்ட்டா மாத்துறதுக்கு உங்க கம்பெனி வந்து ட்ரை பண்ணும். பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் தம். லைக் தே ஷுட் ஆல்சோ ஹேவ் ஈக்குவல் மோட்டிவேஷன் டு ஹெல்ப் ஃபைல் பேட்டன்ட். அண்ட் இதோட எல்லாத்தோட முக்கியமான விஷயம் இட் ஹாஸ் டு இம்ப்ரூவ் டைம் டு மார்க்கெட். அதாவது உங்களுடைய கரண்ட் விஷயத்தை வச்சு நீங்க பேட்டன்ட் ஃபைல் பண்றதுனால உங்களுடைய கம்பெனிக்கு வந்து இதை நான் ஃபைல் பண்ணாம விட்டா எனக்கு பாதிப்பு இருக்கும். லைக் இதுக்கு நெக்ஸ்ட் அடுத்த 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள எனக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்டை வந்து பிரிச்சு கொடுக்கறதுக்கு நிறைய போட்டி இருக்கும். லைக் ஒவ்வொரு மேனேஜருக்கும் ஒரு மேண்டேட் கொடுத்துருப்பாங்க. உன் டீம்ல இருந்து நீ 10 பேட்டன்டாவது போடணும் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைரக்டருக்கு கீழே ஒரு 10 மேனேஜர் இருப்பாங்க. அந்த 10 மேனேஜரும் அந்த பட்ஜெட்டுக்காக போட்டி போடுவாங்க. ஸோ இந்த போட்டியிலேருந்து ஏதாவது ஒரு ஐடியாவை எடுத்து பேட்டன்ட்டா மாத்துறதுக்கு இந்த டைம் டு மார்க்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டியா வைப்பாங்க. லைக் எந்த பேட்டன்ட்டை போட்டா எனக்கு அடுத்த 6 மாசத்துக்கு வேல்யூ, ஒரு அடுத்த 1 வருஷத்துக்கு வேல்யூ அப்படிங்கிறது அந்த அந்த டேபிள் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஐடியா வந்து இஃப் இட் ஹெல்ப்ஸ் டைம் டு மார்க்கெட் ஃபார் தி கம்பெனி, தென் இட் ஹாஸ் பிரைட் சக்சஸ். It will have bright success, or it has a very high probability of getting bubbled up in that patent backlog. சரி, இப்போ பேட்டன்ட்டுக்கும் ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. இப்போ வந்து நான் ஒரு சரி, நான் ஒரு டெவலப்பராக ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுறேன். ஐ கேம் அப் வித் an ஐடியா. ஐ வாண்ட் டு ஃபைல் அ பேட்டன். ஓகேங்களா? இப்போ நான் பேட்டன் ஃபைல் பண்ணுறதுனால வந்து ஹவு தே கோன் டு ரெகனைஸ் மீ ஆக்சுவலி. அப்போ வந்து நான் பேட்டன் ஃபைல் என்ன பண்ணாக்க அந்த ஹவு கேன் ஐ கெட் த கிரெடிட் ஆஃப் தட் ஆக்சுவலி. Because the company is going to get the patent and the company going to get the credit. So என்னுடைய ஆக்டிவிட்டிக்கு நான் வந்து எப்படி அந்த கிரெடிட் எடுத்துக்கிறது? ஓகே, ஸோ நீங்கள் பேட்டன் ஃபைல் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம் தான் வந்து இன்வென்டர். அது பேட்டன்ட்ல வந்து மொத்தம் 2 விஷயம் முக்கியமாக இருக்குது. ஒன்று வந்து இன்வென்டர், இன்னொன்று வந்து அசைனி. ஸோ அசைனிங்கிறது இந்த பேட்டன்ட் யாருக்கு அசைன் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம். அது நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கம்பெனி பேர் தான் வரும். உங்கள் கம்பெனிக்கு தான் இந்த பேட்டன்ட் சொந்தம். இன்ஃபேக்ட் நீங்கள் பேட்டன்ட் அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியாவுடைய முழு வேல்யூவும் உங்கள் கம்பெனிக்கு எழுதி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சென்டென்ஸ் இருக்கும். அதை நீங்கள் சைன் பண்ணுவீங்க. ஸோ that way effectively you are transferring the ownership of your idea to the company. ஹென்ஸ் உங்கள் கம்பெனி தான் அதோடைய பயனாளி, அதோடைய அசைன். ஆனால் இன்வென்டரில் உங்கள் பேர் தான் இருக்கும், உங்கள் கம்பெனி பேர் இருக்காது. So நீங்க எங்க போனாலும் you will carry this patent along with you. You can proudly say that you have filed patent, இதான் patent number. இது ஒண்ணு. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். நீங்க வந்து இன்னொரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்பொழுது அந்த கம்பெனிக்கு தெரியும் you are a patent holder. ஸோ நாளை பின்ன இந்த கரண்ட் எடுக்கிற கம்பெனிக்கு நீங்க வந்து வேல்யூ சேர்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு they will give you more preference. Anyway, the patent has my name. The patent has my name. ஆமா, பேட்டன்ட்ல இன்வென்டர்ல உங்க பேர் கொட்டாயிட்டுல இருக்கும். ஓகே, perfectly. ஒரு சப் क्वेश्चन ஜி. இல்ல, அதை நான் முடிச்சிடுறேன். நிறைய கம்பெனி வந்து இதுக்கு மானிட்டரி அவார்டும் கொடுப்பாங்க. இப்போ நான் ஒர்க் பண்ண கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் ஃபைல் ஆனா $1,500 கொடுப்பாங்க. பேட்டன்ட் கிராண்ட் ஆச்சுன்னா இன்னும் $1,500 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க பேரு போட்டு ஒரு டெம்ப்ளேட், ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க, ஒரு பிளேக் மாதிரி கொடுப்பாங்க. லைக் நீங்க வந்து வீட்டில் வந்து மாட்டிக்கிற மாதிரி. நிறைய பேர் வந்து அவங்களோட டெஸ்க்ல வந்து அப்படியே அடுக்கி வச்சிருப்பாங்க. இப்போ யாராவது பார்க்க வந்தாங்கன்னா அதை அப்படியே அவங்க அப்படியே ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயமும் நடக்கும். ஓகே, பர்ஃபெக்ட். சொல்லுங்க, ஏதோ சப் கொஸ்டின் வந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ வந்து நான் வந்து ஃப்ரீலான்சிங்கும் பண்ணுறேன். ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது ஐ கேம் அப் வித் சம் ஐடியான்னு வச்சுங்களேன். அப்போ நான் வந்து ஓனாக ஃபைல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அந்த பேட்டர்ன். அப்போ வந்து இட்ஸ் கோயிங் எகெயின்ஸ்ட் த கம்பெனியா இல்லை வந்து இட்ஸ் ஃப்ரீ டு டூ தட் ஒன் ஆக்சுவலி? ஸோ இங்கே தான் அந்த ஒர்க் எத்திக்ஸ் வருது. ஸோ டிஃபால்ட்டாக என்ன ஒரு அசம்ஷன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஃபுல் டைம் எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா அந்த கம்பெனி உங்களுடைய டைம் வந்து அந்த கம்பெனிக்கு தான் சொந்தம். அப்படி தான் நீங்கள் வந்து சைனும் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபர் கான்ட்ராக்டில் வந்து ஒரு லைன் வரும், நான் எல்லாமே நான் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறதே தப்பு. அப்படி நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து ஒரு ஐடியா நீங்கள் போட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி யூ வில் ஷேர் சம்திங் ஃப்ரம் யர் கரண்ட் கம்பெனி. ஏன்னா நீங்கள் வந்து டே டு டே ஒர்க் பண்ணுறதுல வச்சு தான் அந்த ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் டே டு டே ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனியோடைய டூல்ஸ், ரிசோர்ஸஸ், அவங்களுடைய நாலேஜ் யூஸ் பண்ணுறதுனால தே கேன் கம் பேக் அட் யூ. பட் பெரும்பாலும் பெரிய கம்பெனி வந்து கண்டுக்க மாட்டாங்க, பிகாஸ் தே ஹேவ் லாட் மோர் திங்ஸ் டு டீல் வித். ஃபோக்கஸ் ஆன். எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களை நீங்கள் வந்து லீகலாக பாதுகாத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுடைய ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கம்பெனியோடைய வே ஆஃப் ஒர்க்கில் இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி இருக்கோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லது. அண்ட் ரெண்டாவது வந்து நீங்கள் தனியாக பேட்டன்ட் ஃபைல் பண்ணீங்கன்னா இட் வில் காஸ்ட் யூ மோர். நீங்கள் வந்து அந்த பேட்டன்ட்டை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு அட்டார்னியை வந்து யூ ஹேவ் டு எங்கேஜ். அவர் வந்து நிறைய காசு கேட்பாரு. அதுக்கப்புறம் அந்த பேட்டன்ட் அப்ளிகேஷன் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அந்த USPTO அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணணும், அவங்க ஒரு ஃபீ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இந்த ஃபைல்லேருந்து கிராண்டடாக மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீ இருக்கும். ஸோ நீங்கள் தனியாக பண்ணும்பொழுது யூ ஹேவ் டு இன்கர் ஆல் யுவர் ஃபீ. பட் அதோட பெனிஃபிட் என்னன்னா, லெட்ஸ் சே உங்கள் ஐடியா வந்து ரொம்ப கிரவுண்ட் பிரேக்கிங் ஐடியா, அதை பேட்டன்ட்டாக மாற்றுறதுக்கு நீங்கள் பண்ணுற செலவு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணினீங்கன்னா தென் இட்ஸ் வெல் அண்ட் குட். பிகாஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 20 years or 25 years யூ வில் கெட் ராயல்ட்டி ஆர் யூ வில் கெட் பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் இட். பட் நீங்கள் வந்து ஒரு ஐடியா லைக் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் ஐடியா வச்சுக்கிங்க ஜஸ்ட் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா பெட்டர் யூ கன்வின்ஸ் யுவர் கம்பெனி டு ஃபைல் பேட்டன்ட். பிகாஸ் இனிவே உங்கள் பேர் வந்துருது, ஸோ உங்கள் கிரெடிட் உங்களுக்கு வந்துருது. அட் த சேம் டைம் உங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட் இருக்கு, உங்களுக்கு அவார்டும் கிடைக்குது, உங்களுக்கு எந்த செலவும் இல்லை, உங்கள் கம்பெனியாக அந்த எல்லா செலவையும் பார்த்துது. தேங்க்ஸ் ஜி, தேங்க்யூ. ஓகே, ஸோ நோ கொஷின்ஸ். நான் இந்த ஸ்லைடு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பேட்டன்ட்டுக்கும் பேட்டன்ட் மாதிரியே இருக்கிற மற்ற விஷயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நிறைய மக்களுக்கு வந்து இந்த 3 விஷயம் மேலே தான் கன்ஃபியூஷனாக இருக்கும், பேட்டன்ட், பப்ளிகேஷன் அண்ட் ஒயிட் பேப்பர். ஸோ பேசிக்கலாக இது எல்லாமே ஐடியா தான். இது 3மே வந்து ஐடியா அப்படிங்கிறதுல எந்த வருது. உங்களை ஐடியா வந்து ரொம்பவே நாவல் ஐடியாவாக இருக்குது, லைக் இதை பற்றி யாருமே சிந்திக்காத ஐடியாவாக இருக்குது, ஆனால் இது வந்து கம்பெனி சார்ந்த விஷயமா இருக்குது. இந்த ஐடியாவை வச்சு ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு ப்ராசஸோ வந்து ஒரு கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக உருவாகும்னா தென் உங்கள் ஐடியாவை நீங்கள் பேட்டண்ட்டாக ஃபைல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா சின்ஸ் உங்கள் கம்பெனி வந்து பெனிஃபிட் ஆகிறதுனால அவங்க வந்து தே வில் கெட் பெனிஃபிட்டட், தே வில் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே உங்கள் ஐடியா வந்து லைக் கம்பெனி சார்ந்து இல்லை, லைக் ஏதாவது ஒரு டெக்னாலஜி பற்றியோ ஆர் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் விஷயத்தை பற்றியோ சார்ந்து இருக்கு, இட் இஸ் மோர் அகடமிக் இன் நேச்சர், லைக் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக இல்லை. லெட்ஸே நான் வந்து ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணுறேன், ஆர் நான் வந்து ஒரு க்ளவுட்லேயே இன்னொரு டெக்னாலஜி நான் வந்து கிரியேட் பண்ணுறேன், லைக் எட்ஜ்லேயே நான் இன்னொரு டெக்னாலஜி கிரியேட் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் இருக்குது. லைக் நீங்கள் வந்து கம்பெனி ஏலேருந்து ஒரு ஆள், கம்பெனி பிலேருந்து ஒரு ஆள், நீங்கள் 2 பேரும் ஒரு லெட்ஸே ஒரு கம்யூனிட்டியில் இருக்கீங்க, ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ண நினைக்கிறீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பப்ளிகேஷன்ஸ் தான் வந்து ஒரே வழி. பிகாஸ் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு, நீங்கள் கொலாபரேட் பண்ணுறீங்க, இது வந்து மோர் அகாடமிக்காக இருக்குங்கிறதுனால. ஒயிட் பேப்பர்னா என்னன்னா இட்ஸ் அ வைல்டு தாட். அதாவது நான் தண்ணியை வச்சு ராக்கெட் கண்டுபிடிக்கிறேன், நான் வந்து ரெக்க வளர்த்து பறக்க ட்ரை பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரியான ஒரு டோட்டலாகவே ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் தாட்டாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒயிட் பேப்பராக வந்து ஃபைல் பண்ணி அதோடைய கமெண்ட்ஸ் கேட்கலாம். அதோடைய அதாவது உங்கள் ஐடியா வந்து எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், லைக் உங்கள் ஐடியாவோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியணும்னா த பெஸ்ட் வே இஸ் டு கோ வித் அ ஒயிட் பேப்பர். இது வந்து இட் குட் பி அவுட் ஆஃப் த பாக்ஸ், இட் குட் பி இமேஜினரி ஆர் குட் பி ரெவல்யூஷனரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் வந்து இந்த விஷன் ப்ரோங்கிற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா they would have started with the white paper. நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நிறைய ப்ராடக்ட் கம்பெனிஸ் வந்து ஒயிட் பேப்பர் மூலமாக தான் they will start generating leads, they will start generating PR.
ஸோ ஒயிட் பேப்பர் மூலமாக they will just introduce the technology, they will talk about the problems, they will talk about the benefits, and once white paperக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்குன்னா then they will start thinking about filing patents. ஸோ இது வந்து ஒரு வைல்டு தாட்டாக இருக்கிறதுனால இட் நீட்ஸ் மோர் வெட்டிங். ஸோ அதாவது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஐடியா இருந்தாலே, ஒரு தாட் இருந்தாலே யூ குட் ஃபைல் அ ஒயிட் பேப்பர். அண்ட் ஒயிட் பேப்பருக்கு வந்து வெரிஃபிகேஷனோ ஒரு ரெகக்னிஷனோ இருக்காது, பட் இட் வில் ஸ்டில் கேரி யுவர் பிராண்ட் வேல்யூ. லைக் நீங்கள் வந்து உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு பிளாக் எழுதுகிற மாதிரி தான், பட் இது வந்து ஒரு ஃபார்மலைஸ்ட் பிளாகாக வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். லைக் இதுக்கு வந்து ஒரு டியூஐன்னு சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் ஆஃப் ஆரிஜின் நம்பர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி யூ கேன் ப்ரெசென்ட் இன் அ கான்ஃபரன்ஸ், யூ கேன் ப்ரெசென்ட் இன் சம் அகாடமிக் பப்ளிகேஷன்ஸ். லைக் ஒரு பப்ளிகேஷன்ஸ் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் ஒயிட் பேப்பருக்கு இருக்கும். ஆனால் ஒயிட் பேப்பருக்கு வந்து மோர் லெஸ் ஃபார்மல் வெரிஃபிகேஷன், லெஸ் வெட்டிங், அந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கிற விஷயம் என்னன்னா, இது மூணுமே ரிலேட்டட். அதாவது உங்கள் ஐடியா வந்து ஒயிட் பேப்பராக ஆரம்பித்து பப்ளிகேஷன் மூலமாக பியர் ரிவ்யூ பண்ணி கொலாபரேட் பண்ணி அந்த ஐடியாஸ்லாம் வச்சு இன்னிட்டு அந்த இன்சைட்டை வச்சு உங்கள் கம்பெனிக்கு தேவையான ஒரு நாவல் ப்ரொப்ரைட்டரி ஐடியாவாக நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா இட் வில் பிகம் அ பேட்டன்ட். சிமிலர்லி நீங்கள் வந்து லெட்ஸ் சே யூ ஸ்டார்டட் வித் பேட்டன்ட் பண்ணணுங்கிற ஐடியாவில் யூ தாட் லைக் 3-4 ஐடியாஸு. அதில் வந்து லெட்ஸே ஒரு 2 ஐடியா தான் வந்து பேட்டன்டபுளாக இருக்குது. நான் சொன்ன அந்த பேட்டன்டபிலிட்டி மேட்ரிக்ஸில் போட்டு பார்த்தா 2 ஐடியா தான் பேட்டன்டபுளாக இருக்குது. ஆனால் பாக்கி மூணு ஐடியாவும் வேல்யூ சேர்க்கல, பட் இட் வில் பெனிஃபிட் அதர்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த 3 ஐடியாவை எடுத்து நீங்கள் யூ கேன் ஃபைல் அ ஒயிட் பேப்பர், யூ கேன் ஃபைல் அ பப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன் ஸோ ஃபோர்த். ஸோ ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து ஐடியா. ஸோ ஸ்டார்ட் திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ், தென் யூ மேப் வெதர் your idea can be patented or can you write a publication or can you write a white paper. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் you could then let's say that if you decide that okay my idea is patentable idea, you think that your idea is patentable na, then நான் சொன்ன அந்த பாத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் define a problem statement, research the prior works, then you could start creating a solution, then you demonstrate the value, like you articulate the value, and then உங்கள் பேட்டன்ட் ரிவ்யூ கமிட்டி கிட்ட நீங்கள் உங்களுடைய டிராஃப்ட் பேட்டன்ட் சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணி தென் இட் வில் டேக் தட் ப்ராசஸ். ஸோ இதுதான் பேட்டன்ட்டுக்கும் பப்ளிகேஷனுக்கும் ஒயிட் பேப்பருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் இவ்வளோதான் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு I really hope the listeners will find an opportunity to file their next patent. Yes, informative, extremely informative. ஒரே ஒரு என்னன்னா ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது காட்ட முடியுமா கூகுளில் இஃப் யூ கம் அக்ராஸ் எனி பேட்டர்ன்? ஷூர். ஏன்னா இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே இப்போ எனக்கு ஐடியா எதை பேட்டர்ன் பண்ணலான்னு எனக்கு இல்லை. இப்போ நான் தமிழ் மூவி வச்சிருக்கேன்றது என்னால் பேட்டர்ன் பண்ண முடியுமா? ஐ ஹேவ் தமிழ் மூவி, இது நான் ஒன்று வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு பேட்டர்ன் பண்ணால் ஒத்துக்குவாங்களா? ஸோ எதை எக்ஸாக்ட்லி நம்ம பேட்டர்ன் பண்ணலாம்? இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், மோஸ்ட்லி நம்மளோட கம்யூனிட்டிலாம் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ இப்போ சப்போஸ் நான் ஒரு ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ப்ராசஸ்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாவா கோட் எழுதுறேன், ஸோ ஒரு ப்ராப்ளத்துக்கு நான் எழுதுறேன், அதை பண்ண முடியுமா? லைக் அதுதான் என்னோட ஒரு கொஸ்டின் இருக்குது. ஷூர். இப்போ லெட்ஸே தமிழ் பூமி எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. இப்போ தமிழ் பூமிங்கிறது லெட்ஸே ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் கம்யூனிட்டி ஃபார் லெட்ஸே தமிழ் ஸ்பீக்கிங் ஃபோக்ஸ், தமிழ் கம்யூனிட்டி. இது வந்து பேட்டன்டபிள் ஐடியா இல்லை, ஏன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் லெட்ஸே மற்ற கம்யூனிட்டிக்கும் தமிழ் பூமிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆர்டிகுலேட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, இதனால் வந்து என்ன மானிட்டரி பெனிஃபிட்ஸு, ஆர் வந்து இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு நீங்கள் லெட்ஸே ஹாவ் அ மெத்தட் ஆஃப் எஜுகேட்டிங் பீப்புள். அந்த மெத்தட் வந்து மற்றவங்களும் யூஸ் பண்ணினா லெட்ஸே தே வில் ஆட் மோர் வேல்யூ. ஆர் நீங்கள் 6 மாதத்தில் வந்து 1,00,000 பேரை வந்து நீங்கள் கோச் பண்ணியிருக்கீங்க, அதே 1,00,000 பேரை வந்து கோச் பண்ணுறதுக்கு லெட்ஸே இன்னொரு கம்யூனிட்டி வந்து 6 வருஷம் எடுத்துக்குதுன்னா 6 மாதம் டு 6 வருஷங்கிறது இட்ஸ் அ டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுடைய மெத்தடாலஜியை காப்பி பண்ணி அவங்களும் வந்து 6 மாதத்தில் 1,00,000 பேரை கோச் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஒரு மெத்தடாலஜியை நீங்கள் வந்து பேட்டன்ட்டை ஃபைல் பண்ணலாம். ஓகே, புரியுது. பாலாஜி ஒரு கொஸ்டின் இருக்குங்க. சொல்லுங்க.
ஆக்சுவலா இப்போ பேட்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு வெப் ஏபிஐ கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்வீஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்துட்டு நான் வந்து பேட்டர்ன் கிரியேட் பண்ணலாம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் லொகேஷன் ஏபிஐ இருக்கு. அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவா நான் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். அப்ப நீங்க பண்ணும்பொழுது அந்த கூகுள் லொகேஷன் ஏபிஐ யூஸ் பண்றதை விட உங்களோட ஏபிஐ யூஸ் பண்றதுனால உங்க கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்? நான் சொன்ன மாதிரி it has to either improve something or reduce something. அதை நீங்க வந்து clear-ஆ articulate பண்ணணும். எனக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, சர்டன் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து someone mentioned fleet management or booking system or ரெட் பஸ் அந்த மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து இப்போ கூகுள் ஏபிஐ யூஸ் பண்ணிட்டு லொகேஷன் கிலோமீட்டர் சம் பேஸ்ட் ஆன் தட் they are going to decide how they are going to calculate the price. There may be multiple parameters based on the traffic or kilometer or time based. There may be multiple parameter, but if they use my API, they will they no need to do multiple extra codings. Our API itself it will provide, right? Okay, so that is one of the solution, right? Fine. இத வந்து நீங்க வந்து பிசினஸ் கேஸ் தான் நீங்க வந்து ஆர்டிகுலேட் பண்ணணும். இப்போ லெட்ஸ் சே தட் உங்களோட ஏபிஐ உடைய கிளையண்ட் வந்து லெஸ் பேராமீட்டர் கொடுத்தா போதும் சொல்றீங்க இல்லையா? அந்த லெஸ் பேராமீட்டர் கொடுக்கறதுனால வாட் டு தே கெயின்? லைக் டு தே சேவ் மணி ஆர் டு தே சேவ் டைம்? ப்ராப்ளம் என்னன்னா கிலோமீட்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் டு சென்னை 350 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா அதை வந்து பேஸ் பண்ணி அவங்க சம் லாஜிக் எழுதணும் இல்லைங்களா? அது வந்து ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம பிக் பண்ணி ரெடியா நம்ம வந்து கொடுத்துறோம் சட்டன் இது. அப்புறம் பெராமீட்டர் ஜஸ்ட் அதை மட்டும் பிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துடும். அதான் ஜி, அது ஏன் மற்றவங்க பண்ணணும்? லைக் ஏன் வந்து கம்மி பேராமீட்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறத தான் நீங்க ஆர்டிகுலேட் பண்ணணும். நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயம் அச்சீவ் பண்றதுக்கு 2 பாத் இருக்கு. ஏங்கிற பாத்து வந்து லெட்ஸ் சே கூகுள் எடுத்துக்குது, பிங்கிற பாத்து நீங்க இன்வென்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஏன் வந்து மக்கள் பி சூஸ் பண்ணணுங்கிறத தான் நீங்க ஆர்டிகுலேட் பண்ணணும். இப்ப ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே இப்ப லெட்ஸ் சே ஏ யூஸ் பண்றதுக்கும் 5 ரூபாய் தான் ஆகுது, பி யூஸ் பண்றதுக்கு 5 ரூபாய் தான் ஆகுது. ஆனா ஏ வந்து கூகுள் கொடுக்குது, நம்பகமான கம்பெனி. பி வந்து நீங்க கொடுக்குறீங்க, ஆனா பெரிய வித்தியாசம் இல்ல, ஜஸ்ட் இட்ஸ் a new way அப்படினா அவங்க அந்த டைம் சேவ் பண்ணலாம். அந்த லாஜிக் அவங்க இம்ப்ளிமென்ட் பண்ண கோடிங்கே தேவையில்ல அவங்க. சோ இந்த டைமை சேவ் பண்ணலாம்ங்கறத நீங்க வந்து பிசினஸா காமிக்கணும். இப்போ லெட்ஸ் சே ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 10 ஏபிஐ போட்டா வந்து ஒரு மாசத்துக்கு 300 ஏபிஐ தான் கிரியேட் பண்ண முடியும். அதே என்னோட டெக்னாலஜி யூஸ் பண்ணினா 300க்கு பதிலா 3000 கிரியேட் பண்ணலாம். 3000னால கம்பெனிக்கு வந்து இவ்வளவு லாபம் வந்து சம்பாதிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க பிசினஸ் கேஸா நீங்க வந்து பிரசன்ட் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ உங்க ஐடியானால அதாவது உங்க ஐடியாவை குவான்டிஃபை பண்ணும், பிசினஸ் லெவல்ல குவான்டிஃபை பண்ணும். அதன் மூலமா தான் உங்க கம்பெனிக்கு வந்து உங்க ஐடியாவை வந்து பேட்டன்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே. இன்னொன்னு நம்ம ஆடியன்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இல்லைங்களா? நம்ம பேட்டன்ட் வந்து யூஸ் பண்ண போறாங்க, நம்ம அதுல இது பண்றோம் அப்படின்னாலே ஸ்டாப் பண்றோம் அப்படின்னால நமக்கு ஆடியன்ஸ் தெரியும். லைக் who are going to be the opponent party or the consumers, right? அந்த மாதிரி. ஆமா, உங்க கன்சியூமர்ஸ், அதாவது உங்களுடைய அந்த பேட்டன்ட் டீபிரீஃபிங்ல நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் யாரை பாதிக்குது, ரெண்டாவது இதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு மற்றவங்க என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கூகுள் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கு, லெட்ஸ் சே ஆப்பிள் இன்னொரு சொல்யூஷன் கொடுத்துருக்கு. நீங்க வந்து யூ கேன் லிஸ்ட் இட் அவுட். இன்னட்டு ஒவ்வொரு ஐடியா, இந்த ஒவ்வொரு சொல்யூஷனுடைய டிராபேக்ஸ் யூ கேன் பாயிண்ட் அவுட். இந்த இதுல ஏல இந்த டிராபேக் இருக்கு, பில இந்த டிராபேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜ் நீங்க சொன்னீங்கனாலே தி ஆடியன்ஸ் வில் பி கன்வின்ஸ் தட் ஓகே, ப்ராப்ளம் இருக்கு, ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து ஃபுல்லா இல்லை. நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் யுவர் ஐடியா. ஸோ 3வது ஸ்டெப் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு இருக்கிற சொல்யூஷன் வந்து என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லாததுனால நான் ஏன் சொல்யூஷன் ப்ரெசென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அதில் யூ ஹாவ் டு சே why your idea is more valuable compared to the existing choices and what benefit it adds to the organization. அங்கதான் உங்களோட ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ல நீங்க யூஸ் பண்ணி இல்லாட்டி கன்வின்ஸ் பீப்புள். அவ்வளவுதான். ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ் நீங்க கடந்துட்டீங்கன்னா then people will be convinced and people will be motivated to file your patent. ஓகே, காட் இட். இன்னொன்னுங்க, நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்க சொன்னீங்களா? எதனா டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணீங்க, அந்த எதனா சாம்பிள் எதை காட்ட முடியுங்களா கூகுள்ல உங்க பேட்டன்ஸ்? நான் என்னோட பேட்டன்ட் நான் காட்ட விரும்பல, ஏன்னா நான் வந்து ஒரு இந்த புனை பேர்ல தான் நான் அதை வச்சிருக்கேன். பட் ஐ வில் ஷோ an example patent. சம் சாம்பிள். ஓகே. ஆமா. ஸோ நீங்க வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுளோட வெப்சைட் இருக்கு, patents.google.com சொல்லிட்டு.
இப்போ லெட்ஸே Okay. நம்ம வந்து இந்த இப்போ ஏஎம்எல் தான் எல்லாரும் பேசுறாங்க. லெட்ஸே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெக்னாலஜியை வச்சு நம்ம தேடி பார்க்கலாம். Okay. நியூ எடுப்போம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசைனி, அதாவது இந்த கம்பெனி பேர் வந்து வெஸ்ட் டெக்சாஸ் டெக்னாலஜி பார்ட்னர்ஸ், இதான் கம்பெனி நேம். ஆனால் இன்வென்டர்னு Okay. பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் இன்வென்டரோட பேர் வரும். லைக் ரயன் ஃபிங்க், கேரி பெக், இவங்கெல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ Okay. இதோடைய இது பார்ப்போம். சும்மா ஒரு இது டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வந்து ஒரு பப்ளிகேஷன் தான். இது வந்து பேட்டண்டாக கன்வெர்ட் ஆகல. ஆனால் இதோட இந்த ஐடியா வந்து இது ஸோ பவர்ஃபுல் தட் USPTO இஸ் திங்கிங் இதே மாதிரி மற்றவங்க பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தி பப்ளிஷ் த பேட்டன்ட். ஸோ ஜூலை 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த பேட்டன்ட் அப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆத்தரோட நேம் தான் வரும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட டீமோட நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி யூ கேன் ஃபைல் அ பேட்டன்ட், லைக் எவ்ரிபடி வில் கெட் ஈக்குவல் கிரெடிட். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆத்தருங்கிறவங்க தான் வந்து இந்த பேட்டன்ட்டை வந்து அதாவது இந்த பேட்டன்ட்டுடைய ஓனர்ஷிப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஆத்தருக்கு தான் வந்து பவர் ஜாஸ்தி. ஸோ இப்போ லெட்ஸே 4 பேர் பேட்டன்ட் போட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆத்தர் வந்து they would have conceived the idea, they would have contributed more than 70% of the invention. All other folks. Okay. ஆமாம், பாக்கி இருக்கிற 30% வந்து மற்ற 2 இன்வென்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த லைனில் ஃபர்ஸ்ட் ஆத்தரோட பேர் மட்டும்தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் வந்து இந்த கம்பெனி நேமு, அதனால தான் அசைனியும் இந்த கம்பெனி நேமு. இன்வென்டரில் வந்து அந்த இன்வென்டரோட பேர், அதுக்கப்புறம் அவங்களுடைய சிட்டி அண்ட் கண்ட்ரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து ஃபைல் பண்ணுறீங்கன்னா சென்னை இந்தியா அப்படின்னு வரும், உங்கள் பேர் கொட்டாயத்தில் வரும். ஸோ இந்த இன்வென்டர் அப்படிங்கிற ஃபீல்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு புரியாது. மெத்தட், சிஸ்டம், அப்பாரட்டஸ், பாலோட இதெல்லாமே வந்து அந்த லீகல் விஷயம். ஸோ இதை தான் வந்து அந்த பேட்டன்ட் அட்டார்னி வந்து லீகலாக வந்து டிராஃப்ட் பண்ணுவார். ஸோ இது லீகலாக டிராஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த பேட்டன்ட் அட்டார்னிக்கு உங்களோட விஷயம் வந்து புரியணும். ஸோ அங்கேயும் உங்கள் ஆர்டிகுலேஷன் ஸ்கில் வந்து வரும். ஸோ ஒரு பேட்டன் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். லைக் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கொடுப்பாங்க, லைக் இந்த இன்வென்ஷனுடைய அப்ஸ்ட்ராக்ட் ஃபாலோட் பை இதெல்லாம் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இட் குட் இன்க்ளூட் அல்காரிதம் ஆர் இட் குட் இன்க்ளூட் சீக்வன்ஸ் டயக்ராம். நான் சாஃப்ட்வேரில் படுத்தனா நான் அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் ஆர்கிடெக்சர் வந்து வரும். இதே நீங்கள் வந்து ஒரு iOS ஆப் டெவலப் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்போடைய UI ஃப்ரேமு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, சில பேட்டன்ட்ல வந்து அந்த லட்சம் அந்த ஒரு அல்காரத்தை நீங்கள் வந்து பேட்டன்ட் பண்ணுறீங்கன்னா அல்காரத்தோட சூடோ கூட இங்கே வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டயக்ராமுடைய டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் இங்கே வந்து அந்த வாட் எவர் வந்து அந்த அல்காரத்தை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து போட்டிருப்பாங்களே விஷயம். அதான் பேட்டன்ட்டாக அதை காமிக்கலாம் பார்க்குறேன். Especially as a software example, that would be great. ஓகே, ஒரு நிமிஷம். I think I have one. Yeah, meanwhile, team, feedback link share பண்ணிருக்கேன். You can share your feedback about the session, and next if you are interested to give session நீங்க அதுல you can register also. Thanks. Chatல போட்டுருக்கேன், you can use it. Thank you. தெரியுதா? ஷேர் ஆகுது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு இந்த நெட்வொர்க் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு டெக்னாலஜி பற்றின ஒரு பேட்டன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோபாலஜி டயக்ராம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு டிசைனர், அதாவது ஒரு லெட்ஸே ஒரு வெப் காம்பனண்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணலாம், ஒரு டோபாலஜி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டன்ட்டு. ஸோ இதில் வந்து இந்த என்னெல்லாம் வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து எப்படி வந்து இன்னொரு டெம்ப்ளேட்டோட ரிலேட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக டிசைனரில் வியூ எப்படி இருக்கணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிசைனரோட வியூ. லைக் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி பிளாப்ஸ் இருக்கணும்,
ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் இருக்கணும், அந்த கேன்வாஸில் வந்து என்னெல்லாம் வந்து மாடியூல்ஸ் இருக்கணும், ஒவ்வொரு மாடியூலுக்கும் என்னெல்லாம் இன்புட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து நம்ம வந்து பேட்டன்ட்ல வந்து கொடுப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி சீக்வன்ஸ் டயக்ராம், லைக் ஒரு காம்பனண்ட் வந்து இன்னொரு காம்பனண்ட்டோட வந்து எப்படி லிங்க் ஆகும், எப்படி கம்யூனிகேட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஐடியாவுக்கும் ஒரு சொல்யூஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு ஐடியானா நீங்கள் சொல்லலாம், லைக் வந்து ஒரு 2 லைனில் உங்கள் ஐடியா வந்து முடிச்சிடலாம். ஆனால் சொல்யூஷன்னா இந்த இந்த ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா என்னெல்லாம் பண்ணோம், லைக் அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், அதோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு சிஸ்டமும் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அது கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு திங்க் த்ரூ அண்ட் யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் அஸ் அ கம்ப்ளீட் சொல்யூஷன். ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனை தான் வந்து பேட்டன்ட்டாக வந்து மக்கள் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு ரா ஐடியா வந்து இட் குட் பி அ ஒயிட் பேப்பர் ஆர் இட் குட் பி அ பப்ளிகேஷன். இதில் வந்து நிறைய இந்த மாதிரி இது இருக்கும், லைக் the more diagrams you create, the more articulation you do, it will be better for the patent. ஜி, எனக்கு ஒரு டவுட். என் பேர் ரமேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் உங்க செஷனுக்காக. எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, ஸோ நம்ம வந்து பப்ளிகேஷன் படிக்கிறோம், ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் படிக்கிறோம் அண்ட் பேட்டன்ட்டும் படிக்கிறோம். ஸோ ரிசர்ச் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்றதுக்கு நீங்க பிஹெச்டி ஜாயின், கன்வென்ஷனலா பிஹெச்டி ஜாயின் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க, உங்க ப்ரொஃபஸர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. பட் இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ் செட்டிங்ல இருக்கும்போது நீங்க பேட்டன்ட்டை எப்படி டிஸ்கஸ் பண்ணுவீங்க, உங்க கோவொர்க்கர்ஸ் கூட எப்படி கொலாபரேட் பண்ணுவீங்க, இல்ல திஸ் இஸ் பேட்டன்ட் வர்த்தின்றது உங்களுக்கு எப்படி ஐடியா வரும்? ஸோ என் பாயிண்ட் என்னன்னா, did you have any intrinsic motivation or was it mostly extrinsic motivation? இல்லை, இது எல்லாமே என்னோட பர்சனல் இதில் பார்த்தீங்கன்னா, ஐ ரியலி வாண்டட் டு ஃபைல் பேட்டன்ட் டு பூஸ்ட் மை செல்ஃப். ஸோ ஒரு கம்பெனிக்கு வேல்யூ சேர்க்கணுங்கிறத விட லைக் நான் எனக்கு வேல்யூ சேர்த்துக்கணும் தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அதை எப்படி அதை எப்படி நான் அப்ரோச் பண்ண நடக்கும்போது, ஓகே இப்போ வந்து நம்ம டே டு டே ஒர்க் பண்ணுறோம், நமக்கு தெரியுது ஹவு டு இம்ப்ரூவ் திஸ் ப்ராடக்ட் ஆர் ஹவு டு இம்ப்ரூவ் திஸ் ப்ராசஸ்ன்னு. அதை வந்து நம்ம வந்து பேட்டண்ட்டாக ஃபைல் பண்ணினா கம்பெனிக்கும் லாபம், நமக்கும் லாபம். ஸோ தட் வே ஐ கேன் ஃபைல் அ பேட்டன்ட்னு ஃபர்ஸ்ட் எனக்கு புரிஞ்சதுனால ஐ அப்ரோச் தட் வே. ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒரு இட்ஸ் அ வேலிட் கேள்வி. பிகாஸ் நிறைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் தே ட்ரீட் பேட்டன்ட் லைக் அ சீக்ரெட் திங். லைக் வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா நான் யாருக்கும் சொல்லாமல் நான் வந்து பேட்டன்ட் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. பிகாஸ் உங்களுக்கு வந்து உங்கள் ஐடியா வந்து வேலிடான ஐடியாவா இல்லையான்னு மற்றவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணி அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு உங்களை சேலஞ்ச் பண்ணா தான் யூ வில் ட்ரை டு க்ளோஸ் ஆல் தி கேப்ஸ். ஸோ வாட் ஐ வுட் ரியலி சஜஸ்ட் இஸ் டாக் டு யுவர் கோவொர்க்கர்ஸ். லைக் வந்து நீங்களாம் சேர்ந்து ஒரு டீமாக இருக்கீங்கன்னா pitch that idea, but make sure that you own that idea. அவ்வளோதான். லைக் வந்து நீங்கள் வந்து ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணுறீங்கன்னா மேக் ஷுர் தட் யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் ஆத்தர். லைக் யூ கன்சீவ்ட் யுவர் ஐடியா அண்ட் தென் யூ நோ ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட். அதை நீங்கள் உங்கள் கோவொர்க்கர் கூட ஷேர் பண்ணும்பொழுது லெட்ஸ் சே இஃப் தே ஆட் மோர் வேல்யூ, இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக இந்த ஸ்டெப் பண்ணலாம், இந்த ஸ்டெப்பில் இந்த ஃப்ளா இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா தென் யூ கேன் இன்வைட் தம். அப்போ நீ இந்த பேட்டன்ட்டில் என் கூட சேர்ந்துக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்டு யூ போத் கேன் co-author that solution. ஸோ பேசிக்காக நிறைய கம்பெனிஸில் வந்து இந்த பேட்டன்ட் ரிவ்யூ கமிட்டி டீம்னு இருப்பாங்க. இப்போ நான்லாம் வந்து என் கம்பெனியில் நான் வந்து இந்த பேட்டன்ட் ரிவ்யூ கமிட்டியில் இருந்தேன். ஸோ ஐ நார்மலி கைட் ஆர் மென்டர் மை ஜூனியர்ஸ். ஸோ அதே மாதிரி டெஃபினெட்லி உங்கள் கம்பெனியில் யாராவது இருப்பாங்க, யாராவது சீனியர்ஸ் இருப்பாங்க, தேட் ஆல்ரெடி கான் த்ரூ திஸ் ப்ராசஸ். இல்லை சாரி, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, டோன்ட் கெட் டிமோட்டிவேட்டட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் ஐடியா ஆர் செகண்ட் ஐடியா வாஸ் ரிஜெக்டட். ஏன்னா நான்லாம் எடுத்த உடனே நான்லாம் பேட்டன்ட் போடல. நான் வந்து ஒரு 15-20 வாட்டி ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து எதனால இது பேட்டன்ட்டாக இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தட் மை 16th attempt was a success. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கெட் டிமோட்டிவேட்டட். ஏன்னா நமக்கு அதாவது நம்ம நினைப்போம் நம்ம ஐடியா வந்து பேட்டன்டபிள் ஐடியான்னு. பட் அதை வந்து அதனால கம்பெனிக்கு பெனிஃபிட் இல்லை, இதனால கம்பெனிக்கு பெனிஃபிட் இருக்குன்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியலன்னா தென் அதனால கம்பெனிக்கு ஒரு யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்லிட்டு they will obviously reject it. So don't take it personally. Try to understand why your idea is not patentable and then try to work on it. எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் சம்மந்தமாக நீங்கள் பண்ணினீங்கன்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் சான்ஸ். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ப்ரையர் ஆர்ட்ஸ் லைக் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து மற்றவங்க போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா.
அது எப்போ வந்து ஒர்க் ஆகும்னா ஒன்லி இஃப் யூ லெட்ஸ் சே தட் நீங்க ஒரு புதுசாக ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அந்த ப்ராஜெக்ட்ல யாருமே ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க, நீங்க மட்டும் தான் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அதுல நீங்க பேட்டர்ன் போட்டீங்கன்னா அந்த ப்ரையர் ஆர்ட்ஸுக்கு சாத்தியமே இருக்காது. ஏன்னா நோபடி ஹவ் ஒர்க் இந்த ப்ராஜெக்ட் பிகாஸ் அது உங்க கம்பெனிக்கு நியூ. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்றீங்க, அவர் உங்க கம்பெனியில புதுசாக ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றாங்கன்னா அதுதான் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணும்போது 5G டெக்னாலஜியை வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. லைக் இண்டஸ்ட்ரி வாஸ் ட்ரைங் டு மேக் இட் ஒர்க். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் 5Gல பேட்டன்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்லையோ ப்ராசஸ்லையோ நீங்கள் லக்கியாக மாட்டிக்கிட்டீங்கன்னா utilize that golden opportunity to convert your ideas into patent. புரியுது. Thank you. Okay. Guys, any other questions? So fine. If there is no question, yeah, thank you. Thanks everybody. So feedback link and then concepts in Tamil YouTube link and the groupல போட்டிருக்கேன். So that if you're watching in the YouTube and உங்களுக்கு அதை நான் descriptionல கொடுக்குறேன், so that அதையும் நீங்க பாருங்க. He keeps uploading lot of full course he's putting like போன வாரம் கூட நம்ம பார்த்தோம்ல ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ன்றது, அதை பத்தி ஒரு ஃபுல் கோர்ஸ் அந்த இதில் ஆல்ரெடி இருக்கு. ஸோ லாட் ஆஃப் கண்டென்ட் இஸ் கமிங் தேர் இன் தமிழ்ல வருது. ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஜி, இட் வாஸ் ரியலி யூஸ்ஃபுல். எனக்கு நிறைய இருந்துச்சு, நானே நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் ஃபைல் பண்ண ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் a lot for your guidance. It was really thank you ji, thank you very much for this opportunity. Really, thank you. Thank you Viz, thank you so much. Actually, I would like to thank both of you, Vish and thanks Balaji. Thank you Balaji.